ப்ரோ நீங்களும் கை வச்சுக்கணும் சும்மா. அச்சோ எடுத்துட்டேன். என்ன ப்ரோ? ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க, நம்புகிறேன் எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி நம்ம வந்து ஆக்சுவலாக கார் வந்து டெலிவரி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கொலீக்கு, அவருக்காக கார் வந்து டெலிவரி எடுக்கிறதுக்கு வந்திருக்கோங்க. ஸோ என்ன கார்ன்றதை உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இவர் தான் அவர், புது கார் ஓனர். ஆமாம், இவங்க வந்து ஆக்சுவலாக கௌசியோட ஃப்ரெண்டு. இவர் பேர் கௌசிக். அவங்க வந்து, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? நானே உங்களை இப்போ தான் மீட் பண்ணேன். ஸ்ரீலாசியா போரா. நானே இப்போ தான் 2வது டைம் கேட்குறேன் உங்கள் பேரை. இப்போ தான் மீட் பண்ணேன் உங்களை. வேறு நம்ம காருக்கு நம்ம கீழே ஏதோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் என்ன பண்ண சொல்லியிருக்கீங்க? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அந்த சைடில் அலாய் வீல் வரும் இல்லையா? ஓகே. அலாய் வீலும் மியூசிக் சிஸ்டமும் வந்து பண்ணணும். அது வந்து இப்போ ஸ்டாக் இல்லை, 2 days ஆகும் அப்படின்னு. இப்போ நம்ம இங்கே பண்ணுறதுக்கும் வெளியில் பண்ணுறதுக்கும் காஸ்ட் டிஃபரன்ஸ் எதுவும் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். நம்ம வெளியிலன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம். இங்கே வந்து ஜிபி ரோடு தெரியுமா? ஜிபி ரோடு தெரியும். சர்வீஸ் கடை நிறைய இருக்கு. நாங்கள் போய் பார்த்துக்கலாம். போயிட்டு கொஞ்சம் காசு கம்மியாக பண்ணலாம். நம்ம குவாலிட்டி செக் பண்ணலாம். இப்போ என்ன அவங்களோட அக்சசரிஸ் ஏதோ ஒன்று போடுவாங்க. இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம்? அங்கே போயிட்டு செக் பண்ண போகிறோமா? ஜிபி ரோடு போயிட்டு. ஓகே, டீட்டெயிலாக வந்து என்ன காரை எடுத்திருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன மாடல்ன்றதையும் சொல்கிறேன். காரை வந்து அவங்க ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு காமிக்கிறாங்க என்ன கார் அப்படின்னு சொல்லிட்டு. சுசி ஷோரூமில் இருக்கும். ப்ரோ பேசாமல் இந்த கார் எடுத்துருங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது டாப் எண்டா? இங்கே மியூசிக் சிஸ்டம்லாம் அதுலேயே வந்துடும். அலாய் எல்லாமே அதுலேயே வந்துடும். இதோட ரேட் எவ்வளோ ப்ரோ? இது அரௌண்ட் 10 lakhs வரும்னு நினைக்கிறேன். இதா? ஆனால் பிளாக் செம்மையாக இருக்குது ப்ரோ பார்க்குறதுக்கு. உள்ளுக்குள்ள இன்டீரியருமே சூப்பராக இருக்குது. ஒருவேளை நம்ம மேலே நிற்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நான் We came to take the car. Take the car. How? Car come. I will post this also. It's nice. Already I have taken your video. பார்த்தா என்ன கார் விற்க வர ஒரு மாதிரி இருக்காரு. Your individual assets. You alone. Individual asset is only one home. One home. Then any savings? No. I won't say. அப்போ நிறைய இருக்குன்னு அர்த்தம். Naveen, you can tell. Naveen, what is your worth, net worth? 25 CR? More than that. 100 rupees. I will tell you. நான் சொல்கிறேன். நவீன் வந்து என்னோட ஆஃபீஸ் மேட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஃபினான்ஸில் வந்து சூப்பராக பிளான் பண்ணி இந்த ஏஜில் மீன்ஸ் இப்போ தான் அந்த யங் ஏஜ் இருக்குது. ஏஜ் ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பட் இந்த யங் ஏஜில் அவர் வந்து ஒருக்குன்னு ஒரு ஃப்ளாட் வந்து வாங்கி வச்சார். Only waiting for girl. Right, girl comes. Settle, life settle. அதான் சொல்கிறேன். பட் நான் இவனை பார்த்ததுக்கப்புறம் தான் ஃபினான்ஸில் வந்து எனக்கு வந்து சரி செலவு பண்ணுறது எப்படி சேவ் பண்ணுன்ற ஒரு ஐடியாவே வந்துச்சு. இதை பற்றி நான் வந்து தனியாகவே வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து உண்மையிலுமே இப்போ வந்து சேவ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நீங்கள் வந்து
நம்ம கஷ்டப்படும் போது அந்த பேட் சுச்சுவேஷனில் நம்ம இருக்கும்போது தெரியும். பட் இப்போவே வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கி வச்சுருக்கான், சில இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஏன் இவ்வளோ இயர்ஸ் வந்து லாஸ் பண்ணணும் நம்ம இதெல்லாம் தெரியாமல். இப்போ நான் ஸ்டில் வந்து நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் இஎம்ஐ தான் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு. பட் இவனை பார்த்தபோது நம்ம என்ன தப்பு பண்ணோம், இந்த தப்பை வந்து இப்போ நீங்கள் Note இல்ல. We both are 2K kids. both are 2K kids, but anyhow, But they are You settled. both are 90 kids. We both are 90s kid, but we didn't settle yet. நம்மளுக்கு வந்து அந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் அவங்களுக்கு வந்து அந்த பொறுப்புகள் வந்து They are more responsible. கம்மி, ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கம்மி. எல்லாமே சேமிச்சு வச்ச மாதிரி. Yeah. ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க, நம்பர் எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி நம்ம கார் டெலிவரி எடுக்க போகிறோங்க. யாருக்கு என்னன்றதை போய் சொல்லிடுறேன். நம்மளோட ஃப்ரெண்டு, ஆக்சுவலாக என்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற நண்பர் ஒருத்தர் தான் கார் டெலிவரி. அவரோட கார் டெலிவரி எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அவர் பேர் வந்து கௌசிக். இதுதான் அந்த கார். போய் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கோம், ஆக்சுவலாக இந்த சிம்பிள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த காரை தான் நம்ம டெலிவரி எடுக்க போகிறோம். என்ன கார் என்னன்றதை உங்களுக்கு இந்த ரேப்பரை வந்து ஓப்பன் பண்ண வேணால் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். ஆக்சுவலாக சில வீடியோஸும் எடுத்திருக்கோம், அதையும் அப்படியே இதிலே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நம்ம கௌசிக்கை கூப்பிடலாம். கௌசிக்கிங்க வாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் அவர் நியூ கார். இவர் தான் வந்து கௌசிக், என்னோட ஆஃபீஸ் மேட். இவருக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இந்த கார் எடுக்கிறதுக்கு. இது ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட் தான். காரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம், ரேப் எடுத்துலாம். ப்ரோ எடுத்துலாமா? ஓப்பன் பண்ணுங்கள் ப்ரோ. நீங்கள் வாங்க, அவங்க ஃப்ரெண்ட். ஓப்பன் பண்ணுங்கள் ப்ரோ. வாங்க. இவரும் என்னோட நண்பர் தான். இவர் பேர் நவீன். இப்போ தான் சொன்னான், அம்மாட்டெல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. அம்மா வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லுங்கம்மா. ஆ 1 2 3 சொல்கிறேன். 3 சொல்கிறப்ப லைட்டாக பிஸ்னஸ் கால் பண்ணுவேன். ஆ நீ தூக்கி அவர் இழுத்துருவாரு. 1 2 3 சொன்னோன்னே நீங்கள் இப்படி தூக்கி விடணும், அவர் பின்னாடி இழுத்துருவாரு. ப்ரோ நீங்களும் கை வச்சுக்கணும் சும்மா. அச்சோ எடுத்துட்டா ப்ரோ. அவர் ஃபஸ்ட்டு 3 சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த கார் தான். எப்படி இருக்கு? இதுதான் நியூ கார், நம்ம நண்பரோடது. எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். காருக்குள்ளே எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். வாடாப்பா. ஸோ ஒரு பேஸ் லெவல் தான் எடுத்திருக்காரு. எல்லாமே வெளியில் போயிட்டு நம்ம மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கேட்டிருக்கோம், நீங்கள் வந்து ஒரு 2-3 நாள் ஆகும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் மாட்டுறக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியில் போயிட்டு நம்ம கேட்டு பார்க்கலாம். ஏதாவது பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடச்சிச்சின்னா அங்கேயே இதெல்லாம் மாட்டிக்கலான்னு ஒரு பிளான். அப்புறம் அந்த பெரிய கீ இருக்கும்ல அது இல்லையா, அதையும் கொடுத்துலாம். ஆ நான் வாங்கிக்கோங்க அவர்கிட்ட. அப்புறம் அந்த சைடு போய் Come with Naveen means it will happen. ஆக்சுவலாக அந்த கார் ஷோரூமில் வந்து ஒரு 1000 rupees வந்து வவுச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு
1000 ருபீஸ்க்கு வந்து வவுச்சர் கொடுத்துருக்காங்க போட சொல்லி. அதை நம்ம பெட்ரோல் போட போகிறோம். சொல்லி இது ஒரு பெட்ரோல் வந்து 1000 ருபீஸ் வவுச்சர். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் பெட்ரோல் அவங்க போட்டு தந்தாங்க. பட் வந்து இந்த கூப்பன் கொடுத்து இந்த பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து பெட்ரோல் வண்டி. E20 கம்பேட்டபிலிட்டி. ஓகேக்கா. ப்ரோ நிறைய வாட்டி நீங்கள் கார் ஓட்டியிருப்பீங்க. உங்கள் கார் சொந்த காரை ஓட்டுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அதான் ப்ரோ, இதுக்கு முன்னாடி மற்றவங்க கார் ஓட்டும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி எடுக்கும்போதே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டேன். அது ஒரு சந்தோஷம் ப்ரோ. அது சந்தோஷமாக என்னன்னு தெரில, கை கால்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹாப்பினஸ் இப்போ கூட லைட்டாக இருக்குது. அப்படியே மற்றவங்க கார் ஓட்டும்போது இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. கேஷுவலாக ஓட்டிடுவேன். எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு வண்டி? ஓட்டுறது செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. கிளச்செல்லாம் எஸ்பெஷலி வந்து இந்த யூஸ்வலாக ஓட்டும் போது கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். மற்ற யூஸ்டு கார்ஸ்லாம் பயங்கர லைட்டாக இருக்கும். எனக்கு சீட்டோட குஷனும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரைட்டா? நம்ம ஷோரூமில் வந்து காரை எடுத்து பூஜையை போட்டு முடிச்சாச்சு. இங்கே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்திருக்கோம் காரை பூஜை பண்ணுறதுக்கு. உள்ளுக்குள்ளே போயிட்டு பூஜாரியை வந்து கூப்பிட போயிருக்காங்க. நான் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்த பிறகு காருக்கு பூஜையை போடுவாங்க. சிலது ஒரு பேஸ் மாடல் கார் எல்லாமே வெளியில் வாங்கி ஃபிட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. இங்கே வீலில் கேப்பு, அலாயிலேருந்து உள்ளுக்குள்ளே செட்டு, அப்புறமேட்டு டிஸ்பிளே எல்லாமே வெளியில் வாங்கி தான் ஃபிட் பண்ணணும்.